ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங். நான் இப்போ தான் வந்து வெண்டைக்காலாம் பறிச்சுட்டு உங்ககிட்ட வீடியோ காட்டலான்னு போட்டிருக்கேங்க. அது வீடியோ வரும் பாருங்கள். இப்போ வந்து ஷார்ட்ஸில் வந்து நாங்கள் சுண்டைக்காய் காட்டுறேங்க. நிறைய சுண்டைக்காய் வச்சுருக்கேங்க மரத்தில். இந்த பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போ கட் பண்ணணுங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் சுண்டைக்காய் கட் பண்ணணுன்னு. இப்போ நான் கிளையெல்லாம் கட் பண்ணுறேன்னா ஏன்னா இந்த மழை பெய்யறதுனால எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுற போகிறேங்க. க்ரூமிங் பண்ணி விட்டுட்டோம்னா நிறைய துளிர் வச்சு நமக்கு திரும்ப பழையபடியே பூ வச்சு காய் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கிளையாகவே கட் பண்ணிவிட்டு சுண்டைக்காவை எடுத்துக்க போகிறோம். இருங்க, நான் ஒவ்வொன்றா கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே ஒன்று இருக்குது, இதை காட்டுறா. இதை அப்படியே கட் பண்ணிடலாம்டா. பூ இருக்காடா? இல்லை, இதோ ஒன்று இருக்குது பாருமா. செமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் நாங்கள் வந்து எடுக்கிறதே இல்லைங்க. தண்ணியை ஊற்றிட்டு ஓடிடுறது. கீழே வெயில் வேறு. இப்போ தான் கிளைமேட் கொஞ்சம் சென்னையில் மழை பெய்யறதுனால மாறி இருக்குது எங்களுக்கு. இங்கே ஒன்று இருக்குங்க, இங்கே பாருங்கள். இது ஒன்று இருக்குது. அப்புறம் வேறு எங்கடா இருக்குது? நிறைய இருந்துச்சடா. உள்ளே அந்த பக்கம் இருக்குடா. அது வேறு பழுத்தே போயிடுச்சுடா அந்த கிளையில. அது எட்டி எடுக்கணும் போல இருக்குமா. ஏறுமா விதி ஒன்றும் விட்டுடலாங்க. இதுவா? இது ஃபுல்லாக பழுத்துருக்கு. விதைக்கு விட்டுடலாமா? ஆனால் தானாக வந்த செடியே நமக்கு அவ்வளோ இருக்குது. அது வேறு எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெண்டு இதுவும் பழுத்துருச்சு பாருங்க. விதையை எடுத்துடலாம். போய் வாங்கிடுச்சு. இந்த இடத்துல மற்றது இருடா. அங்கே இருக்குடா. அதோ பின்னாடி தெரியுதுமா. அங்கே இருக்குது. அது உள்ளே போய் எடுக்கணும் நம்ம. தெரியுதாம்மா? சாஞ்சின்னு இருக்கு மரம்லாம் வந்து. அதுதான் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஆகஸ்ட்லாம் நல்லா துளிர் வச்சுட்டு விதையோடு அப்படியே கட் பண்ண வேண்டியது கிளையே. எவ்வளோ இருக்குது பாருமா. நல்ல இதெல்லாம் வந்து விதை தாண்டா நமக்கு. விதை கேட்குறவங்களுக்கு நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா கேட்டால் கொடுத்துடலாம். இதோ ஒன்று இருக்குது. அந்த மரத்துலேயும் இருக்குமா. இந்த இதுவும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு காய் இருக்குது. நான் அப்படியே பறிச்சிடுறேன். நிறைய பழுத்துருச்சு போல இருக்குது எடுக்காததுனால. நாளைக்கு வந்து மாடியே நம்ம க்ளீன் பண்ணால் தான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு இது பண்ணோம்னா திரும்ப பழைய அப்படியே நிறைய அந்த மரத்தில் இருக்குமா. இது இன்னொரு செடிங்க. இது கொத்தா வச்சுருக்கு. மற்றதெல்லாம் நிறைய பூ வச்சுருக்குங்க. இதில் பூக்கள் தாங்க நிறைய இருக்குது. இனிமேல் வந்து இதுவும் காய் பிஞ்சு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.